சொந்த ஜாதியால் தூக்கி எறியப்பட்ட எடப்பாடியார் ஆணவத்தால் அழிந்து போன கதை. 2011 சட்டமன்ற தேர்தல் நேரம். புரட்சித்துறை அம்மா ஜெயலலிதா அவர்களை என்னுடைய தலைமையிலான எங்களுடைய அமைப்பானது கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பங்களாவை அம்மா அவர்களை மதியம் 2 மணிக்கு நேரில் சந்தித்து 11 நிமிடங்கள் அம்மா அவர்களுக்கான அந்த தேர்தல் விஷயம் எல்லாம் பேசிட்டு நாங்கள் ஆதரவை தெரிவித்துட்டு வெளிவருகிறோம். அப்போது தற்போது அதிமுக சீனியர் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் கையில் இப்படி வாயை வச்சுட்டு இப்படி கை கட்டி கொண்டு என்னிடம், மாப்பிள்ள அம்மா என்ன சொன்னார்கள், தீரன் அம்மா என்ன சொன்னார்கள். இதுதான் அன்றைய அதிமுகவுடைய நிலை. அன்றைக்கு கொங்கு மண்டலத்துடைய அதிமுக நிழல் உலக பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா அம்மையுடைய கொழுந்தனார் ராவணன் அவர்கள் தான் அந்த பொறுப்பாளர். அன்றைக்கு கொங்கு மண்டலம் முழுவதுமே அதிமுக வேட்பாளரை டிசைட் செய்தது அவர்தான். அந்த வகையில் மாவட்ட செயலாளரையும் தேர்தலுக்கு முன்பு நியமித்ததும் அவர்தான். 15 20 லட்சம் ரூபாய் வரை அவரிடம் பணம் கொடுத்து அந்த பணம் உரிய இடத்துல போய் சேர்ந்து அவருக்கு சீட்டு வழங்கப்பட்டது. அப்படித்தான் எடப்பாடி யார் அவர்களுக்கும் சேலம் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 2011 தேர்தல் சீட்டும் வழங்கப்பட்டது. அன்றிலிருந்து எடப்பாடியாருடைய உச்சம் 2021 வரைக்கும் பயணித்தது. அவர் அந்த ரேஸ்ல ஓடிட்டே இருந்தார், நிற்காத குதிரையாக. நான் இங்க பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மேட்டூர் சேலம் போறோம். சேலத்தில் இவருக்கான எடப்பாடியில் பிரச்சாரத்தை முடிச்சு சேலத்தில் இவருடைய வீட்டுக்கு செல்கிறோம். அப்போது எங்களுடன் தற்போது எடப்பாடியுடைய பினாமியாகவும் ஆடிட்டராகவும் இருக்கக்கூடிய நாச்சிமுத்து அவருடைய உடன்பிறந்த அண்ணா சேதுபதி அவர்கள் எப்போது எங்களோடு இருக்கக்கூடியவர், இப்போது இல்லை. அன்றைக்கு அவர் எடப்பாடி வீட்டுக்கு எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகிறார். நாங்கள் போய் அங்கே உட்காந்து எடப்பாடியார்கிட்ட வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அங்கே ஒரு கூட்டணி கட்சி தேர்தல் பிரச்சாரத்தை முடித்து விட்டு செலவுக்காக பணம் கொடுக்க சொல்லி எடப்பாடி வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போ பணம் தருவதற்கு ஒரு காலதாமம் செய்கிறார். அதற்கு எங்களை காரணமாக காட்டுறார். இந்த மாதிரி முக்கியமான விஐபி வந்திருக்காங்கப்பா, நான் பேசி அனுப்பிச்சு தரங்கிறாரு. தொடர்ந்து நாங்களும் பேசிக் கொண்டு இருக்கிறோம், எடப்பாடியாரும் பேசிக் கொண்டு இருக்கிறோம். அவர்கள் பொறுத்து பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. வந்து பணம் வேண்டும்னு கேட்குறாங்க. இவர் மிரட்டுறாரு அவங்களை, ஏப்பா நான் உங்கள் தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு போங்க பார்க்குறாரு. இருந்தால் நீங்கள் பணத்தை வச்சுட்டு வேறு வேலை பாருங்கிறான். அந்த நேரத்தில் இந்த சேதுபதி தான் ஏதோ ஒரு அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணதா எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படித்தான் எடப்பாடியாருடைய அன்றைய பொருளாதார நிலைமை. ஏன்னா எடப்பாடியாரை நான் குறை கூறுவதற்காகலாம் இந்த விஷயத்தை சொல்லவில்லை. அன்றைய பொருளாதார நிலைமை அவர் அந்த நிலையில் தான் இருந்தார். அந்த 10,000 பணத்தை அன்றைய தினம் கொடுப்பதற்கு அவரிடம் வாய்ப்பில்லை. இதான் அன்றைக்கு சூழல். அன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் சண்முகவேலை தவிர அதிமுகவில் போட்டியிட்ட அமைச்சரான 8 அமைச்சர்கள் சண்முகவேல் ஒருவரை தவிர மீதி 7 நபர்களுமே கடனாளிகளாகத்தான் அந்த தேர்தலை சந்தித்தார்கள் என்பதற்கு நானே சாட்சி. அது யார் வேணாலும் சொல்றேன். செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், KV ராமலிங்கமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அங்கே என்ன நடந்தது என்பது எனக்கு கூட இருந்து நான் பார்த்தவன் அத்துப்படியது. இப்படிப்பட்ட எடப்பாடியார் 2011 நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகிறார். நல்ல ஒரு வளமான துறை. அங்கு ராவணனுடைய ஆதிக்கம் இருக்கிறது. ராவணன் ஒரு கட்டத்தில் வேறு சில காரணங்களால் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்போ இவங்க தனித்து விடப்படுகிறார்கள். ஐவரணி அம்மாவை ஆளுகை செய்கிறது. ரத்தம் விஸ்வநாதன், முனுசாமி, OP பன்னீர்செல்வம் சொல்லிட்டு இப்படி ஒரு குரூப். இப்போ இவர்கள்லாம் ஒவ்வொரு அணியும் ஊழல் செய்து அம்மாவை ஏமாற்றி அவர்களெல்லாம் வெளியேற்றப்படுகிறார். அப்பொழுதுதான் 2016 தேர்தல் காலகட்டத்திற்கு ஓராண்டுகளுக்கு முன்பே அவர் அம்மாவோட நெருங்குகிறார் எடப்பாடியார். OPS பொதுப்பணித்துறை அவருக்கு வழங்கப்படுகிறது. பணம் கொளிக்கக்கூடிய துறை அது. அதேபோல் அமைச்சருடைய கலெக்ஷன் ஏஜென்டாகவும் அவர் மாற்றப்படுகிறார். ஆக அம்மாவுடைய பணமும் சரி, பொதுப்பணித்துறை வரக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை வரக்கூடிய பணங்களும் சரி எடப்பாடியாரும் குவிந்து விடுகிறது. 2016 தேர்தல் நேரத்தில் அந்த கட்சியுடைய முக்கிய லீடராக, 4 ஒரு லீடராக எடப்பாடியார் வந்து விடுகிறார். இதெல்லாம் அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த நேர்மை, விசுவாசம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதிவேகமாக வளர்ந்து வந்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நாங்கள் அம்மா அவர்களுக்கு ஆதரவு தர்றோம். அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அம்மா அவர்கள் 2வது முறையாக வெற்றி பெறுகிறார். அப்பொழுதும் கொங்கு மண்டலம் அம்மாவுடைய பக்கம் வலிமையாக நிற்கிறது. கொங்கு மண்டலத்தில் அதிக வேட்பாளர்கள் அதிமுக வெற்றி பெறுகிறார்கள். 2011 சரி, 16 சரி. அப்போ அம்மா உடல்நலக்குறைவால் இறந்து விடுகிறார்கள். அப்போது OPS இடைக்கால முதல்வராக இருந்த OPS அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய துணையோடு, அதாவது ஒரு முக்கியமான ஆடிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவருடைய அனுமதியால் டெல்லியில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு பதவிகளை மறுக்கிறார். அப்போ அவர் பதவி வந்து நீக்கணும்னா MLA சப்போர்ட் இருக்கணும். MLAக்களை மிக அழகாக BJP தூக்கி விடுவார்கள். ஏன்னா அந்த MLAக்களை சரி செய்யணும், பைசா வேணும். மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள் இவர்கள் எல்லாமே தங்கள் கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொள்ளும் என்பதற்காக முதல்ல அதுக்காக ஒரு டீல் தொடங்குறாங்க. OPS முதலமைச்சர் கிடையாது, வாலண்டரி அவர் அங்கிருந்து நீக்கிட்டு புதிதாக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது சசிகலாமையா தன்னுடைய கைக்குள் அடக்கமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று நம்புகிறார். அத்தோடு மட்டும் இல்லாமல் இந்த செலவுகள் ஒரு 1000 சி அளவுக்கு செலவுகள் ஏற்படும், அதை தரக்கூடிய நபராகவும் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த 1000 சிங்கிறது சசிகலா குடும்பத்தால செலவுன்னு கூடிய பணம் தான், முடியாத பைசா அல்ல அது. ஆனாலும் அவர்கள் எப்பொழுதுமே பிறரை நம்பித்தான், பிறரை சார்ந்துதான் செலவுகளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒழிய அவர்கள் பணத்தை அவர்கள் எடுத்து செலவு செய்ய மாட்டார்கள். அவர்கள் பணத்தை அவர்கள் எடுத்து அப்போ செலவு செய்திருந்தால் அந்த கட்சியும் சரி, அந்த முதலமைச்சரும் பதவியும் சரி அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் அதற்கு ஒரு ஆளை தேர்வு செய்கிறாங்க. அதுதான் எடப்பாடியார். நான் செய்கிறேன், எனக்கு CM சீட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. சரி, அது ஒரு சரியாயிட்டார். அப்போ சீனியர்லாம் இருக்காங்களே, அவங்களாம் தனக்கு எனக்குன்னு கேட்பாங்களேங்க அப்படிங்கிற அடிப்படையில் அம்மையார் அவர்கள் ஒவ்வொருவராக அழைக்கிறார். குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் அழைத்து, ஏன்னா செங்கோட்டை அன்றைய நிலையில் செங்கோட்டையுடைய கட்சி பதவி, அமைச்சர் பதவிகள் எல்லாம் நீக்கப்பட்டு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராகவும் வெறும் கட்சியுடைய உறுப்பினராக மட்டுமே இருக்கிறார். அந்த நேரத்தில் அவரை அழைத்து கேட்கும் பொழுது, என்னால் அவ்வளோ பைசா செலவழிக்க முடியாது,
நீங்கள் எடப்பாடிக்கே வழங்கி விடுங்கள் என்று இவர் சொன்னதாக அன்றைக்கு சொல்லப்படுகிறது. எனக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தால் நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், நான் கட்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கட்சி உடைப்பதற்கு எப்போதுமே செங்கோட்டையின் முன் வந்ததில்லை. எல்லா காலகட்டங்களிலேயும் கட்சி உடையும் போதெல்லாம் கூட அந்த அதிமுக ரெட்டலையோடு அம்மா ஜெயலலிதாவோடு தான் அவர் இருந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விஷயம். இன்னும் சொல்ல போனா எப்பவுமே தலைமைக்கு ஒரு விசுவாசமா இருக்கு. அதுபோல எடப்பாடியாருடைய தலைமைக்கும் தன்னுடைய மாணவன் தன்னுடைய சிஷியனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அதற்கும் கூட அந்த காலகட்டத்தில் ஒரு விசுவாசமாகத்தான் இருந்தார். ஒரு இடத்துல நான் பார்க்கும் பொழுது எடப்பாடியார் உட்கார்ந்துருக்காரு, இவர் குனிந்து எடப்பாடியாருக்கு அந்த ஒரு தபாலை கொடுக்குறார். அவ்வளவு விசுவாசமாகத்தான் அந்த காலகட்டத்தில் அவர் இருந்தார். அப்போ இந்த நேரத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த முதலமைச்சர் பதவியில் அமைத்த அம்மையார் அவர்களையும் எடப்பாடியார் காலி செய்கிறார். அந்த குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக வீழ்த்துகிறார். கிடுகிடுகிடவன இவர் முதலமைச்சராகிறார். அந்த சுமார் 4 ஆண்டுகள் அந்த ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்க முடியும். ஏன்னு கேட்டால் அவர் டெல்லியை தன் வசப்படுத்திக்கிட்டாரு. உச்சநீதிமன்றத்துடைய உயர்ந்த நீதியரசர் அவர்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். அவருடைய தயவில் அமித்ஷாவுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். அதை அப்படியே பின்பற்றி இவர் அந்த அரசாங்கத்தை நடத்தினார். அதன் மூலமாக இவரும் லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்க ஆரம்பித்தார். இவர் ஒரு பவர் சென்டராக மாறினார். இவருடைய மைத்துனர் ஒரு பவர் சென்டராக மாற ஆரம்பித்தார். கருத்து முரண்பாடு அங்கே கிடையாது நம்ம சொல்ற விஷயத்தில். அடுத்ததாக 2021 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அப்போது இவர் அந்த கட்சியுடைய எம்ஜிஆர் போன்று அம்மா ஜெயலலிதா அவர்களை போன்று தன்னைத்தானே உருவப்படுத்திக் கொள்கிறார். இவரால் ஒரு திறம்பட பேசி பிரச்சாரம் செய்ய முடியாது, ஒரு பர்சனாலிட்டியாக மக்களை கவர்ந்தெழுக்க முடியாது. இருப்பினும் இவர் தமிழகம் முழுவதும் 234 இவரே பிரச்சாரம் செய்கிறார். அம்மா அவர்களே ஜாதி கட்சி தலைவர்களையும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் இன்னும் ஸ்டார் பேச்சாளர்களையும் சினிமா நடிகர்களையும் பிரச்சாரத்துக்கு 234 தொகுதிகளையும் பயன்படுத்துவாங்க. பிரச்சாரம் முழு வீச்சில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நடிகை பிரச்சாரம் பண்ணா நாளைக்கு ஒரு ஜாதி கட்சி தலைவர் பிரச்சாரம் பண்ணுவார். இன்னைக்கு ஒரு ஜாதி தலைவர் பிரச்சாரம் பண்ணா நாளைக்கு ஒரு வேகமான பேச்சாளர். இப்படி விதவிதமாக கலவையாக அவர்கள் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து பயன்படுத்துவார்கள். அம்மா அவர்களுடைய வெற்றிக்கு அதுதான் மூலகாரணம். ஆடிட்டு நாச்சிமுத்து தான் அழைப்பு கொடுக்கிறார். நம்ம அந்த அழைப்பின் பேரில் போகிறோம். எடப்பாடியுடைய வீட்டில் அவருடைய மகன் நம்ம இதனோட கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் பேசுகிறோம். இன்னும் சில தலைவரோடு சேர்ந்து பேசுகிறோம். காலை 9 மணிக்கு அப்பா அவங்களை சந்திப்பார் என்று அவர் சொல்கிறார். 9 ஆகிறது, 10 ஆகிறது, 11 ஆகிறது, 12 ஆகிறது. அவர் சந்தித்த பாடில்லை. அப்போ நம்மை அவர் புறக்கணிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் அவர்களும் ஜான் பாண்டியும் அவர்கள் தான் அவருக்கு மிக முக்கியமாக தலைவர்களாக அவருடைய கண்ணுக்கு தென்பட்டது. இன்னொரு கட்டத்தில் கொங்கு அமைப்புகள்லாம் எனக்கு ஆதரவு கொடுக்காட்டி என்ன, நானே கொங்கு தானே, இப்படி கொங்கு அமைப்புகளை கேலியும் கடலும் செய்தார். அவர் மட்டும் இல்லை, அன்றைய நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் சீனியர் தலைவர்களாக இருந்த அந்த மினிஸ்டர்ஸும் அப்படி தான் பண்ணாங்க. இன்னும் கொங்கு சமுதாயத்தை சாராத நம்ம பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலை ராதாகிருஷ்ணன் போன்றவர்களாம் கொங்கு சமூக மக்களை ரொம்ப இழிவுபடுத்தினாங்க. அதையெல்லாம் சகித்துக்கொண்டு அந்த மக்கள், பொள்ளாச்சி மக்கள் திரும்ப திரும்ப அந்த பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தான் வாக்களித்தார்கள், உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்தார்கள். அது இந்த முறை விஜயுடைய வருகையினால அது தகத்தெறியப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி ஜெயராமனும் உடுமலை ராதாகிருஷ்ணனும் அங்கு தோற்கடிக்கப்பட்டுள்ளார்கள். இதெல்லாம் நம்ம இந்த விஜயுடைய வருகையால கிடைத்த ஒரு எழுச்சி, ஒரு வெற்றி நம்ம சொல்லலாம். சரி, இதெல்லாம் முடிந்து விடுகிறது. இவர் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாரு, பிடிக்கிறாரு. வடக்கு மற்றும் டெல்டா சென்னை மண்டலங்களில் அதிமுக படுதோல்வி சந்திக்கிறது. கொங்கு மண்டலமும் வடக்கு மண்டலம் பாட்டாளி மக்கள் தயவாள வடக்கு மண்டலம் 2 மட்டுமே வெற்றியை கொடுத்து எதிர்கட்சி தலைவராக இவர் அந்த சீட்டில் அமர்றார். அப்போ கூட நாங்கள்லாம் போகும்பொழுது, கிராமப்புறங்களுக்கு போகும்போது வட மாவட்டங்களில் உள்ள கொங்கு சமூக மக்கள் வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் நம்ம சாதிக்கார முதலமைச்சராக இருந்தால் இன்னும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி வாக்களித்ததா நம்ம பார்க்க முடிந்தது. அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போன்ற மேற்கு பகுதி கொங்கு கிராமங்கள்லையும் பெரியவர்கள்லாம் நம்ம பையன் எடப்பாடி போடு அப்படி போட்டதாகத்தான் நாம் பார்த்தோம். ஆனால் இவர் என்ன நினைத்துக் கொண்டார் என்றால், நாமும் நம்ம சமூகத்தில் ஒரு எம்ஜிஆர், நாமும் ஒரு புரட்சி தலைவி என்று இவராகவே கற்பனை செய்து கொண்டு இவராகவே தலைக்கணம் பிடித்து ஆடத் தொடங்கிவிட்டார். அப்பொழுதே அவருடைய அந்த தலைக்கணம் பிடித்த ஆட்டம் தொடங்கிவிட்டது. பணம் தனக்கு இருக்கிற செருக்கு அவருக்கு மேலோங்கி சென்று விட்டு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏராளமான ஹாஸ்பிட்டல்கள், கல்லூரிகள், பிரைவேட்டு பஸ்களை எல்லாம் வாங்கி குவிக்க ஆரம்பித்து விட்டார். அப்போ அதன் பிறகு திமுக ஆட்சியில் எதிர்கட்சியாக இவர் அந்த ஆட்சியை எதிர்த்து பெரிய விஷயங்கள் எதையுமே பேசவில்லை, கண்டும் காணாமல் அவர் போயிட்டார். ஏன்னா திமுக தன் மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்துவிடக்கூடாது, கைது செய்துவிடக்கூடாது, தன் குடும்பத்தை, தன்னை சார்ந்தவர்களை. அதே போல் அந்த அமைச்சரும் அதே மாதிரி தான். எடப்பாடியாரோடு இருந்த அமைச்சர்களும் திமுகவோடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டார்கள். இதில் எவ்விதமான கருத்து முரண்பாடும் இல்லை. அந்த கட்சியுடைய சரிவுக்கு அதான் காரணம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலை பொறுப்பேற்கிறார். அண்ணாமலை எதிர்கட்சியாக இருந்து வீரியத்தோடு தொடர்ந்து திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாரு, பேசுறாரு. இந்த பேச்சுக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு புதிய எழுச்சியும் மாற்றத்தையும் அங்கு உருவாக்குறது. ஆக அண்ணாமலையுடைய வளர்ச்சி கிடுகிடுவென்று உயர்கிறது. எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக வேலை செய்யாமல் கைகட்டி திமுகவுக்கு சேவம் செய்ய தொடங்கிவிட்டார். அதனால் அவர் சரிய தொடங்கிட்டார். இதன் பிறகுதான் நமக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. இடையிலேயே 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலை தனித்து போட்டிட்டாரு. அதனால தான் நாங்கள் தோத்து போனோம் அப்படிங்கிற ஒரு கதையும் டெல்லிக்கு சொல்லி வச்சார். அந்த தேர்தலில் கூட செலவு செய்யக்கூடிய வேட்பாளர், குறிப்பாக ஈரோடு தொகுதியில் ஆற்றல் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு அறக்கட்டளை வச்சுக்கிட்டு 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறோன்னு சொல்லி ஒரு 4 மாதம் பிரச்சாரம் பண்ணி
இந்த அதிமுக கொண்டு பணத்தை கொடுத்து ஒரு 25C அளவுக்கு அவர் பணம் கொடுத்து 25C அளவுக்கு அவர் செலவு செய்வதாக வாக்குறுதி கொடுத்து ஒரு கட்டத்தில் என்னால் செலவழிக்க முடியாது என்று பாதியோடு அவிழ்த்து விட்டுட்டு ஓடிட்டார். பிற்பாடு அவர் சாப்பாடும் போடல, ஒன்றும் போடல. இப்போ அவர் எங்க இருக்காருன்னே தெரியாது. இப்படிப்பட்ட அந்த கட்சிக்கு தொடர்பில்லாத நபர்களுக்கெல்லாம் எடப்பாடியார் பணத்துக்காக சீட்டு கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துருச்சு. வெற்றி பெற்று ஆட்சி அமைக்காமலேயே தேர்தல் சந்தித்தே பணம் சம்பாதித்து விடலாம், வேட்பாளரில் பணம் பெற்றே நம்ம பணம் சம்பாதித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போய்விட்டதாக தான் இந்த தேர்தல் சீட்டு வழங்கிய கதையும் சொல்லுது. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 15 சீட் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு. 10 கோடி 12 கோடி 7 கோடி 5 கோடி எல்லாம் கொண்டு கொடுத்த நல்ல மனிதர்களுக்கெல்லாம் அவர் சீட்டு தர மறுத்துட்டார். 15 கோடி கொண்டு வந்தா சீட்டு, அது குப்பனா இருந்தாலும் சுப்பனா இருந்தாலும் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்படித்தான் இந்த தேர்தலில் சீட்டுகள் வழங்கப்பட்டது. அந்த வகையில் தான் லாட்ரியினுடைய மனைவி லீமா ரோஸ் அவர்கள் IJK அப்படிங்கிற பாரிவேந்தர் கட்சியிலிருந்து எடப்பாடியோடு இணையும் போது சீட்டு உறுப்பினர் கார்டே இல்லாமல் சீட்டு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த வேகம் அதன் கீழ் கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 600 700 கைமாறியதாக சொல்லப்படுகிறது. தன்னிடம் பல லட்சம் கோடிகளை வைத்துக்கொண்டு தான் வேட்பாளர்கள் நிறுத்தி தான் செலவு செய்திருந்தால் எடப்பாடியாருக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிருக்கு, நல்ல வேட்பாளர்கள் கிடைத்திருப்பார்கள். இங்கு அப்படி இல்லை, 15 கொடுத்தா அவங்களுக்கு சீட் அப்படிங்கிற ஒரு சூழலை மாற்றி கட்சிக்காரர்களை முகம் சுழித்து வைத்து விட்டார். இவர் யாராவது அணுகி ஏதாவது சொன்னால் எனக்கு தெரியும், நான் செய்து பார்த்துக்கொள்ள, நீ போ, எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும். ஒன்றுமே தெரியாது இவருக்கு, எனக்கு தெரிந்தவருக்கு ஒன்றுமே தெரியாது. அரசியலில் ஒரு பெரிய அறிவாளியே கிடையாது. இவருடைய பேச்சாட்டில் ஏதாவது மக்களை கவர்ந்துருக்குன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ அதே போல் அந்த தேர்தலில் சந்திச்சார். தேர்தலில் மீண்டும் பழைய கதை தான், யாரையுமே இவர் சேர்த்திக்கல. குறிப்பாக ஜான் பாண்டியனையும் அன்புமணியை சேர்த்துக்கிட்டாரு. இவராகவே பிரச்சாரத்துக்கு சுற்றிக்கிட்டு வந்தார். எந்த ஸ்டார் பேச்சாளர்களையும் பிரச்சாரத்துக்கு பெருசாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அவர்கள் வளர்ந்து விடக்கூடாது, இதுதான். யாருமே எடப்பாடிகிட்ட போய் வளர்ந்துடக்கூடாது, இதுதான் இவருடைய நிலை. இங்கே யார் வளர்றா, இங்கே யார் வளர்றா, அவனை எப்படி அழிக்கிறது, இவனை எப்படி அழிக்கிறது, ஏற்கனவே இருக்கிற சீனியர் தலைவர்களை கைகழுவது எப்படி, அப்படிதான் எடப்பாடியார செங்கோட்டையனை கைகொள்னாரு, OPS, இப்படி வரிசையாக பல தலைவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இப்போ வைத்திலிங்கம்லாம் ஒரு நல்ல தலைவர், தஞ்சாவூரில் இன்றைக்கும் ஒரு பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் இவ்வளோ பெரிய விஜய் என்கிற மாஸ்ல அந்த அலையில கூட வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களெல்லாம் இவரை விட்டு வெளியேறுவதற்கு எடப்பாடியாராக தான் காரணம், அவருடைய ஆணவமும் அவருடைய கௌரவமும் தான் காரணம். அப்போ இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை இந்த 2026 தேர்தலில் தன்னுடைய சொந்த ஜாதி மக்களே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கொங்கு மண்டலத்தில் வெறும் 7 தொகுதியில் மட்டுமே எடப்பாடி வெற்றி பெற்றிருக்காரு. இன்னும் சொல்ல போனா SP வேலுமணி ஒரு மாஸ் லீடரா தன்னை கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. 10க்கு 10 தொகுதியில ஜெயிச்சு காட்டினார் 2021. ஆனா இப்போது ஒரே ஒரு தொகுதி, அந்த வேலுமணி ஜெயிப்பதே இன்றைக்கு அரிதாகி விட்டது. 9 தொகுதி, ஒரு தொகுதி மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். இதுதான் பல மாவட்டங்களில் நடந்த நிலைமை. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் 7 தொகுதி. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த வன்னியர் பெல்ட்ல கிட்டத்தட்ட 30 தொகுதிகளில் அவங்க வென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும். அப்போ ஆணவத்தால் அழிந்து போன எடப்பாடி, சொந்த ஜாதியாலே தூக்கி எறியப்பட்ட கதை இதுதாங்க.